பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நம்ம பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாக்கப்பட்டு இதுவரையிலும் யார் அந்த சார் என விடை தெரியாத நிலை இருக்கிறது. கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை. திருத்தணி நம்ம திருவள்ளூரில் பள்ளி முடித்துவிட்டு வீடுக்கு வந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இப்படி தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது 60% மேலாக அதிகரித்து விட்டது. அதோடு மட்டுமா ஒரு பட்டியலே இருக்கிறது. இவர் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார்? ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன், எல்லா ஊர்லேயுமே பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது இந்த ஸ்டாலினுடைய முதல் வேலை ஆட்சிக்கு வந்த உடனே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரண வழக்கை விசாரித்து அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தருவதே இந்த ஸ்டாலினுடைய முதல் கடமை அப்படின்னு வாய் கூசாமல் போகிற இடத்துலலாம் சொன்னார். ஜெயலலிதாவுடைய மரண வழக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி அதிமுகவினர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கிறது. நீங்கள் இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க? போன தேர்தலில் ஊருக்கு ஊராக இதை சொன்னார். அதிமுகவினருக்கு அக்கறை இருக்க இல்லையோ, ஆனால் இந்த ஸ்டாலினுக்கு அக்கறை இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு முன்னாள் முதல்வர், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த கொலை வழக்கை கண்டுபிடிப்பேன்னாரு. அதிலே அந்த ஆட்சியுடைய வரலாறுங்கிறத முதல் பாயிண்டிலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்.